ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம புட்டாசி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்த உடனே சாதம், சாம்பார், ரசம், இந்த அரிசிலே செய்வாங்களா அந்த பாயசம், அது கொஞ்சம் திக்காகவே செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த புளி இதெல்லாம் வச்சு செய்வாங்க ஒரு ரசம். அது கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை பூஜையில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதுவும் செஞ்சுட்டு கொஞ்சமாக கூட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நாங்கள் வெண்டைக்காய் கூட்டு செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வடை, அதுக்கப்புறம் அப்பளம் ரசத்துக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி எல்லாம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்டில் சிம்பிளாக தான் எப்போவுமே பூஜை செய்வோம். இப்போ பெருமாளோட பிக்சர் வச்சு பூவை வச்சு 3 தலகு போடுவோம். அதை வச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு நான் காலையிலே ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி செஞ்சு சாப்பிட்டோம். ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு சாப்பாடு செய்யவே. அதனால் வடைக்கு தொட்டுக்க அது சாப்பிட்டு நான் மார்னிங் இதை சாப்பிட்டேன். மற்றவங்களாம் ரைஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம கோயில் கிளம்பிட்டோம். எங்கன்னா பார்த்தீங்கன்னா அச்சமங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நானே அக்கா, அம்மா போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி அங்கேருந்து நேராக கோயிலுக்கு சேர்ந்துட்டோம். கோயிலுக்கு சேர்த்தோம்னா நம்ம வந்ததே மத்தியானன்றதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அப்படியே கூட்டம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே போய் பார்த்துட்டு கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு சைடில் மேலே தீபம் ஏற்றுவாங்கள்ல, அந்த தீபம் ஏற்றுறது இருந்தது. வருஷம் ஃபேமிலியை செலிப்ரேட் பண்ணுறது. இந்த டைம் எல்லோரும் தனித்தனியாக தான் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாம் சொந்தக்காரெலாம் கூட்டிகிட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போ நம்ம ஃபேமிலி மொத்தம் அப்படின்றத தனியாக கும்பிட்டோம். இதெல்லாம் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த தீபத்தை ஏற்றுவாங்க. இப்போல்லாம் தனித்தனியாக வரோம். அதனால் இந்த தீபம் ஏற்றுறதவே விட்டுட்டோம். அந்த பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே சிவன் கோயில் இருந்தது. அதுக்கு சிவன் கோயில் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு தான் சொன்னாங்க அம்மா. நாங்கள் தான் இந்த மலைக்கு அக்ராத்துக்குட்டை அப்படின்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சு போய் அப்படின்னு சொன்னதுனால அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரூட் மேப் போட்டு அங்கே போனோம். நாங்கள் வேறு ரூட் தான் இந்த டைம் புதுசாக தான் யூஸ் பண்ணோம். ரூட் மேப் போட்டதுனால வேறு ரூட் தான் யூஸ் பண்ணி போனோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த ரூட்டே. கிராமம், நம்மளது கிராமம் தான், ஆனால் நம்மளது ரோட் சைடுன்றதுனால அவ்வளோ தெரியல. ஆனால் இங்கெல்லாம் நல்லா கிராமம் இருந்தது. வேறு வீடியோ போடும்போது தான் கத்திகிட்டே இருப்போம் லூஸ் மாதிரி. சரி அதை அப்படியே கிளம்பிட்டு அங்கே பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது அந்த இதான் குட்டை. இது பேக் சைடு இருக்குது. ஃப்ரண்ட் சைடு போயிட்டு நம்ம சுற்றிட்டு தான் போய் ஆகணும். அதனால் இப்படி நம்ம சுற்றிட்டு போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அப்படியே பார்க்கறதுக்கே பச்சை பசேல்னு அழகாக இருந்தது. அந்த பாருங்கள், அங்கே தான் அந்த குட்டை இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் இன்றைக்கோட சனிக்கிழமை பண்ணி முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி லீவும் விட்டுருந்தாங்களா. அதனால் நம்ம கோயிலுக்கு போயிட்டே போயிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு போய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். எப்படியும் நம்ம வண்டியெல்லாம் மலை மேலே ஏறாது. அதனால் படிக்கட்டிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படிக்கட்டிலே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம மலைக்கு போகிற ரூட்டுக்கு வந்துட்டோம். இதை பாருங்கள், இது கீழே இருக்க
பகுதி. இதில் நிறைய மரங்கள் நிறைய இருந்தது. நல்லா அழகாகவும் இருந்தது பார்க்கறதுக்கே சூப்பராக. இப்போ நம்ம இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம். அதுவும் ஃபேமிலியாக தான் வருவோம், சொந்தக்காரெல்லாம் கூட்டிகிட்டு. இந்த டைம் எல்லாமே தனித்தனியாகவே போயிடலாம். அந்த டைமை ஃபேமிலியில் இப்படியே பிரச்சனைலாம் நிறையா இருக்கும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். எப்போவுமே மலை போகிற இடத்துல என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். கோயில் இருக்கிறதுனால நம்ம கோயில் சிலைலாம் கொஞ்சம் வச்சு கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே போயிட்டு வண்டியை விட்டுட்டு படிக்கட்டில் தான் ஏறி போக போகிறோம். நான் வண்டி மேலே போகாது நம்ம வண்டி அதனால் கீழே விட்டுட்டு நடந்து போகிறதுக்கு வழி இருக்குது. படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு எல்லோரும் நிறைய கிராம மக்கள்லாம் காசு போட்டு தான் அந்த படிக்கட்டே கட்டியிருக்காங்க. ஏன்னா நடந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போக போக பாருங்கள், எவ்வளோ நிறைய மரம், பச்சை பசேல்னு காற்று, நல்லா சூப்பராக இருந்தது. கிளைமேட்டே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு படிக்கட்டு ஏறத்தால் வந்துட்டோம். இந்த படிக்கட்டு உள்ளே தான் இருக்குது. நம்ம வெளியவும் பார்க் பண்ணிக்கலாம், உள்ளவும் பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் காரை எடுத்துகிட்டு வந்தால் கூட காரை பார்க் பண்ணிவிட்டு கூட படிக்கட்டில் நடந்து போகலாம். நீங்கள் காரை எடுத்துகிட்டு போனால் மேலேயும் பார்க்கிங் இருக்குது, அங்கேயும் பார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம படிக்கட்டிலே போகிறதுனால வண்டியை வெளியில் பார்க் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே பார்க் பண்ணல, வெளியவே பார்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கிளம்பிட்டோம். நம்ம படிக்கட்டு கொஞ்சம் ஏறுறதுக்கு முன்னே சைடில் பார்த்திங்கன்னா அனுமர் கோயில் இருக்கும். அந்த அனுமர் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைனா இல்லை வேணான்னாலையும் நம்ம அப்படியே கூட ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ படிக்கட்டு ஏறி கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலில் பாருங்கள், இப்படி தான் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது 3வது சனின்றதுனால கிராண்டாக கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெளியே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் கீழே திரும்பி இறங்கிட்டோம். கீழே ரோட் சைடு தான் இறங்கினோம். பார்க்கறதுக்கே அந்த பக்கம் வியூவும் இன்னும் நல்லா இருந்தது. இப்போ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கிக்கும் போது இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான வியூவும் இருக்குது. இப்போ வண்டியில் போகிறவங்களாம் இந்த சைடு தான் போடுவாங்க. அதனால நம்ம ரொம்ப ஓரம் தான் போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மலை சரிவுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியதாக இருக்கும். நீங்கள் படிக்கட்டே யூஸ் பண்ணி போகிறதுனாலே ஓகே. இப்போ நான் மலையை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ ரோட் சைடு தான் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் வரணுன்னா நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.